இசைமதி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு தான் நம்ம காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அரசியல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அந்த காவல்துறை அரசியல் அப்படின்னா, இயல்பாகவே தமிழ்நாட்டில் இப்போ காவல்துறையை சுற்றி ஒரு சர்ச்சை ஓடிட்டே இருக்குது. அதே இப்போ எங்கள் ஊர் மாவட்டம் தென்காசியில் வந்து ஒரு முதல்நிலை காவலர் துறை ரீதியான நடவடிக்கை துறை அதிகாரிகள் மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும், மணல் மாபியாக்கள், கனிமூலங்களை திருடுகிற கும்பல்கள், அரசு வேலையில் விட காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய காவலர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, அவங்களால அந்த மாபியா கும்பல்களால உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டிட்டு என்னை பணியிலிருந்து நீக்கிருங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க. அதே போல வேலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முதல்நிலை காவலராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் அரசுக்கு எதிராக, அதாவது இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் பலாத்கார நிகழ்ச்சி இருக்கு, அந்த சம்பவம் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது சார்ந்த செய்தியில யாரோ போட்ட கமெண்ட்ல விருப்பம் தெரிவிச்சு அரசுக்கு எதிராக பதிவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவரை இடைநீக்கம், தற்காலிக இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு முதல்நிலை காவலர்களே அரசியல் பேசுவதிலும் அரசியல் செஞ்ச அரசியல் சாதனை பேசுறதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் இன்றைக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய, அதாவது டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய வருண்குமார், நம்ம ரொம்ப சொல்லாத வரதட்சணை குமார்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமா அவர் பேரு பிரபலமா பேசப்படுது. ஏன் வரதட்சணை குமார் அப்படின்னு சொல்லதான் கூட நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். அவருடைய முன் வாழ்க்கை, ஒரு பெண்ணை ஏமாற்றுறது, அப்புறம் திருமணம் பண்ணு சொல்லும்போது வரதட்சணை எவ்வளவு கேட்டது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தோம். அப்ப அவரே ஒரு அக்யூஸ்ட், அவரே ஒரு கிரிமினல், அவரே ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர், நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டு சிறையில இருந்து தப்பிச்சு, இன்னும் சொல்ல போனா தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தவர், இன்னும் கூட அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. அப்படிப்பட்டவர் மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்தவர் 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல இருந்து பதவி உயர்வு பெற்று டிஐஜியாக பதவி உயர்வு. வருண்குமார் திருச்சி மாவட்டத்தில் வேலை செஞ்சாங்க. அவங்க மனைவி புதுக்கோட்டை மாவட்டத்துல மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்தாங்க. இவர் திருச்சி மாவட்டத்துக்கே டிஐஜி ஆகும். அவங்க மனைவி வந்து இங்க பக்கத்துல, திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்துக்கு டிஐஜியாக இப்பொழுது பதவி உயர்வு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தொடர்பா, நாம் தமிழர் பிள்ளைகள் மீதும், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழின் சீமான் அவர்கள் மீதும் இன்னைக்கு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படி நீதிமன்றத்தில் அது சார்பாக ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி அவர் மீதும், அவர் மனைவி மீதும், அவர் குழந்தைகள் மீதும் சமூக வலைதளங்கள்ல தவறான பிரச்சாரம் பண்றாங்க, எங்க மேல பெரிய சிக்கலை உண்டு பண்றாங்க, எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா அதுக்கு மேலும் பழி வாங்குறது மாதிரி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை கைது செய்து, கிட்டத்தட்ட 2 பேரும் மேல கைது செய்து அவங்கள பெண் காவலர்களை விட்டு அடிக்க விட்டு அதை பக்கத்துல இருந்து ரசிச்சு மிக கேவலமான கொச்சையான சொற்களை கொண்டு அவங்கள பேசி, இன்னும் சொல்லப்போனா சொந்தக்காரங்களை பார்க்க விடாம கைது செய்த உடனே அவர்களை சிறைப்படுத்துற வேலையை தாண்டி 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் அவங்களை அழித்து ஒரு இடத்துல ஒழிச்சு அடிச்சு வச்சு அப்புறமா நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைப்படுத்தின சம்பவம். கிட்டத்தட்ட ராஜபாளையத்தை சேர்ந்த கண்ணன் அவர்களும் மதுரை சேர்ந்த தம்பி 2 பேரும் பாத்தீங்கன்னா 30-35 நாட்களுக்கு மேல அவரால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த செய்தியெல்லாம் கொஞ்ச நாள் ஓய்ந்திருந்த நேரத்துல அவர் அதே வருண்குமார் ஐபிஎஸ் இந்தியாவில் பூனேல நடந்த ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தொடர்பா பேசிய சர்ச்சைக்கான ஒரு காணொலி வெளியே வந்து மிகப்பெரிய பூதாகரமா அது ஒரு சர்ச்சையை கிளப்பிடுச்சு. ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில் ஒரு ஐபிஎஸ் பேசிய காணொலி எப்படி வெளியே வந்தது, என்ன திட்டமிடப்பட்டது, அது நாம் தமிழர் கட்சி தவறான கட்சி, ஒரு பிரிவினைவாத கட்சி, அது கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, சமூக குற்றங்களை செய்கின்ற கட்சி, சைபர் கிரைம் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்துகிற நோக்கில நாம் தமிழர் கட்சியில யாரும் வந்து இணைந்திடக்கூடாது, ஒரு எதிர்கட்சி அரசியல் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி அந்த கூட்டத்தில் பேசுற அந்த காணொலி எப்படி வந்தது, அது ஒரு சர்ச்சை ஏற்படுது. இப்போ நேற்று தினம் பாத்தீங்கன்னா அந்த வருண்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தின் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிற போது மறுபடியும் அண்ணன் சீமான் அவர்களை வம்புக்கு இழுத்திருக்கிறாரு. இந்த வம்புக்கு இழுக்கிறது, சீமான் அவர்களை பற்றி தவறுதலான சிந்தனை பேசுறது அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை வருது. நம்ம இதை பேசிட்டு அதை பின்னாடி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாக்குற போது, சீமான் அவர்களே நான் வந்து அப்படி சாதாரணமா விட்டுற போறது இல்ல, என்ன யாருன்னு கேட்டுட்டாரு, நான் எந்த ஊருன்னு கேட்டுட்டாரு, என் காக்கி சட்டையை போட்டு கலத்திட்டு வான்னு கேட்டாரு, நான் எதுக்கு கலத்தணும், இந்த சட்டையை போடுறதுக்கு எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற ரீதியில அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் வந்து நான் வந்து கட்டாயம் அவங்களை பழி வாங்குவேன், கொஞ்சம் நீங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்ப வருண்குமாரை பேசிட்டா நாம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டையை போடுறதுக்கு எவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, ஒரு சாதாரண முதல்நிலை காவலர்களே அரசியல் பேசினால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்ட விதிமுறை இருக்கிற போது உங்களுக்கு தெரியல அரசியல்வாதிகள் நாம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது உங்களுக்கு தெரியுதா? நீங்க ஒரு காவல்துறையில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க, பொது நலன் அரசியல் நீங்க எப்படி பேசலாம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து ஒரு செய்தி வெளியிடலாம் இல்லையா, நீங்க எப்படி அரசியல் பேச முடியும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவாது
வருண்குமார் ஐபிஎஸ் இருக்குதான்னு தெரியல. அதே போல இந்த அரசாங்கம் நீங்க யோசித்து பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு அரசு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரோடு நேரடியாக மோதுகிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஒரு கட்சியவே அவர் தடை செய்யணுங்கிற அளவுக்கு பேசுறாரு. அப்ப அந்த மாநிலத்துல இந்த காவல்துறை அதிகாரி வேலை பார்த்தா தொடர்ச்சியா அந்த கட்சி அதே கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாரு. அப்ப அவர் ஒரு நேர்கொண்ட சிந்தனையில அவர் வேலை செய்ய முடியாது. ஒரு சுயநல போக்கோட தான் வேலை செய்ய முடியும். இந்த மாநிலத்துல இந்த அதிகாரி பணியாற்றுவதே தவறு என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்ற நேரத்துல அதே மாநிலத்துக்குள்ள அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து அதே மாவட்டத்துல அதே இடத்துல ஒரு வேலை பார்த்த இடத்துல ஒரு பதவி உயர்வு கொடுத்து அங்க வேலை செய்ய வைக்க என்பது இந்த அரசுக்கு என்ன தேவை இருக்குது, குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாதிக்கப்பட்ட சம்பந்தமா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்குதான் இருக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த அரசு தடை விதிக்கிறது. காரணம் என்ன சொல்றாங்க, புத்தாண்டு வர போறதுனால காவலர்கள் பற்றாக்குறை இருக்குது, அதனால அனுமதி மறுப்புன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க விடாம சீமான் அவர்களை கைது செய்து ஒரு மண்டபத்துல தனியார் மண்டபத்துல கொண்டு போய் அடைக்கிறாங்க. இப்படி அடைச்சிட்டு இதே நேரத்துல அவங்க நீங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டது தவறு அப்படின்னு ஸ்டாலின் உணர்றான்னு வச்சுக்கோ, இல்ல அந்த பல மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நீதி கிடைக்கணும் ஸ்டாலின் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ, அதற்கு ஆதரவாக குரல் எழுப்பி அந்த சீமானின் குரல் வலையை நெரிச்சிட்டு அதே நேரத்துல ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டியை பிரபலமா மாத்துறாங்க. அப்ப என்னன்னா, இங்க இன்றைக்கு பேசுபொருளாக மாற வேண்டிய அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட துயரமானதுகளை அடிச்சு ஒடிச்சு அதை அழிச்சு கழுத்தை நெரிச்சிட்டு ஆனால் சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்குமான அந்த மோதலை தூண்டி விடுகிற போக்க நேரடியா நாம் தமிழர் கட்சியை அழித்து ஒழிக்க முடியல, நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலனால வருண்குமார் ஐபிஎஸ் மூலமாக ஒரு பின்னாடி இருந்து ஒரு மோசடியான அரசியலை திமுகவை செயல்படுத்துகிறதோ என்ற அச்சம் என்ற சிந்தனை என்ற கோரிப்பு எல்லார் மனதிலும் எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வருண்குமார் ஐபிஎஸ் என்ன சொல்ற, நான் ஒரு கை பார்க்காம ஓய போறதில்ல. சீமான் அவர்கள் என்னிடத்துல சமாதானம் பேசுவதற்கு, அதாவது மன்னிப்பு கேட்பதற்குன்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஒரு அரசியல் 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. இதுக்கெல்லாம் சீமான் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல மாலை சிறையில் இருந்து அந்த மண்டலத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட சீமான் அவர்கள் அங்க பத்திரிகையாளர் சந்திக்கிற போது அவருக்கு மிக காட்டமான முறையில பதில் சொல்லியிருக்காங்க. நேரடியா வருண்குமாருக்கு சவால், வருண்குமார் சீமானுக்கு சவால் விடுத்தார் அப்படிங்கிறத தாண்டி சீமான் அவர்கள் வருண்குமார் நெத்தியடி பதில் கொடுத்தார் அப்படிங்கிறது போல அவர் பதில் அமைஞ்சிருக்கு. யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்க யாரு, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது போல சீமான் அவர்கள் மிக கோபமாக மிக ஆவேசமாக வருண்குமாரை பத்தி பேசியிருக்காங்க. அதை விட முக்கியமானது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அது இல்லாம ஒரு தொழிலதிபரை விட்டு சமாதானம் பேச வந்தேன் அப்படின்னு வருண்குமார் சொல்லியிருக்கீங்க இல்லையா, எந்த தொழிலதிபர், அந்த தொழிலதிபரை கூட்டு வந்து உன்னால நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு நேருக்கு நேர் சவால் விடுத்துங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி தலைவர் மேல மிக பொய்யான செய்திகளை வதந்திகளை மறுபடியும் சொல்லி அவரோட இமேஜ காலி பண்ணிடலாம். சீமான் அவர்கள் அப்படின்னு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு நாளைய தலைமையோட நம்பிக்கையின் தலைமையா இருக்கக்கூடியது சீமான் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதை உடைச்சிட்டோம்னா நாம் தமிழோட வளர்ச்சியை தடுத்துடலாம் அப்படின்னு யார் நினைப்பா, தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழுக்கு எதிர்நிலை இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நினைப்பாங்க. ஆனா அதை செய்ய வேண்டிய இவர்களுடைய வேலையை வருண்குமார் ஐபிஎஸ் தனக்கு தான் தலையில தூக்கி போட்டுட்டு செய்கிறாரோ. ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சவுக்கு சங்கர் சிறையில இருந்து வெளியே வந்திருப்பாங்க, முதல் முறை கைது செய்யப்பட்டு. அப்படி வெளியே வந்தாலும் அவருக்கு சில நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அந்த நேர்காணல்ல ஒரு போது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் நீங்க முடிஞ்சா கூட நம்ம காணொலியில போடுறோம், நீங்க பாருங்க. என்ன விசாரிச்சது வருண்குமார், கரூருக்கும் அவருக்கு என்ன சார்? இதெல்லாம் விரிவா நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருக்கேன், அதுக்குள்ள போக விரும்பல. 4 நாள் கஸ்டடி, 4 நாளும் வருண்குமார் என்ன அதே கல்யாண மண்டபத்தில் வச்சுதான் விசாரிக்கிறேன். அப்ப என்கிட்ட சொல்றது, வருண்குமார் சொன்னது, துரைமுருகன் போன்ல 150 ஆடியோ இருந்துச்சு. இந்த ஆடியோக்களை வைத்து சீமானோட அரசியல் வாழ்க்கையே என்னால முடிக்க முடியும். இந்த ஆடியோக்களை வைத்து சீமானோட அரசியல் வாழ்க்கையே என்னால முடிக்க முடியும். அதுல அவர் தெளிவா சொல்லுவாரு, என்ன கைது செய்யும்போது விசாரிச்சது வருண்குமார் ஐபிஎஸ் தான். அப்படி வருண்குமார் ஐபிஎஸ் விசாரிச்சுட்டு இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாம் தமிழ் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்திருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்துல அவரோட செல்போன் வந்து கிட்டத்தட்ட 150 ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆடியோக்கள் எல்லாம் வெளியிட்டோம்னா நாம் தமிழர் கட்சியே இந்த மண்ணில் இல்லாமல் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வருண்குமார் ஐபிஎஸ் சொன்னதாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய காணொலி சமூக வலைதளங்களை இப்பவும் பரவி கிடக்குது, நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த வருண்குமார் இப்ப செய்யக்கூடிய வேலையும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவர் செய்யக்கூடிய பொய், அவர் மன்னிப்பு கேட்க வந்தாரு, ஒரு அரசியல்வாதியை விட்டு ஒரு தொழிலதிபர் விட்டு சமாதானம் பேச வந்தாரு,
என்கிட்ட போட்டி கேட்டார், நான் விட மாட்டேன், நான் அவரை நிரூபிக்காம விட மாட்டேன், அவரை சிறைப்படுத்தாம விட மாட்டேன், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய சொற்களும் ஆனால் சவுக்கு சங்கர் கூறிய சொற்களையும் நம்ம ஒன்று சேர்ந்து பார்த்தோம்னா வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி அரசியல் இருக்கிறது. நாம் தமிழரையும் அண்ணன் சீமான் அவர்களையும் வீழ்த்த வேண்டும். நாம் தமிழரோட அரசியலோட வளர்ச்சியை மட்டுப்படுத்தணும். அந்த வளர்ச்சி, நாம் தமிழரோட வளர்ச்சி இங்க மண்ணில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சதி அரசியல் இருப்பது போல தோணுது. இந்த சதி அரசியல் யாருக்கு தேவைப்படும்? பிஜேபிக்கு தேவைப்படலாம், காங்கிரஸுக்கு தேவைப்படலாம், திமுகவுக்கு தேவைப்படலாம், அதிமுக இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கு தேவைப்படலாம். குறிப்பா இன்றைக்கு ஆளுகிற அரசுல இருக்கிற திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தேவைப்படலாம். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் இருக்குது. திமுகவை நாம் தமிழர் அளவுக்கு எதிர்ப்பவர்கள் இங்க யாருமே கிடையாது. அப்ப நாம் தமிழரை எதிர்ப்பதற்கு, நாம் தமிழரை அழிக்கிறதுக்கு முதல்ல ஒரு காரணம் இருக்குன்னா அது திமுக மட்டும் தான் இருக்கணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக சீமான் அப்படின்னு வாயில சொல்ல முடியாது, நேரடியாக நாம் தமிழர் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம சொல்லி அவங்க பெரிய ஆளா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சுபகார வண்டியர் இப்படிதான் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருந்தார். நம்மளாம் அவங்கள சொல்ல வேண்டியது இல்லை, நம்மளாம் அவங்கள சொல்லக்கூடாது, நான் சொல்லிதான் அவங்க பெரிய ஆளாக நினைச்சா நான் முட்டாள் அப்படின்னாரு. அதே இடத்துக்கு ஸ்டாலின் சீக்கிரமே வருவார். நான் சொல்லித்தான் சீமான் பெரியாளா, நான் சொல்லித்தான் நாம் தமிழர் பெரியாளா அப்படின்னு நினைக்கிற ஸ்டாலின் அவர்கள் இனி வேறு வழியில சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது. நாம சுபவீர பாண்டிய மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுறக்கூடாது, இந்த சின்ன தம்பி முன்னாடி மூஞ்சி கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லா வருண்குமார் மாதிரியான ஒரு வரதட்சணை குமார்கள், பொம்பளை பொறுக்கி, இன்னும் சொல்ல போனா இப்ப காதலித்த பெண்ணை ஏமாற்றி விட்டு சுயநலத்திற்காக இன்னொரு பெண்ணை படிச்சவங்க கூட வேலை பார்த்த பொண்ணை கல்யாணம் முடிச்ச இந்த வருண்குமார் ஐபிஎஸ் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக கேவலமா ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. ஏன்னா நான் சொல்றேன், ஒரு சாதாரண காவலர்கள் அரசியல் பேசக்கூடாது, அவங்களுக்கு இடைநீக்கம், காப்பந்தம், முழு நீக்கம் அப்படிலாம் இருக்கிற சட்டம் இருக்கிற போது, துறை ரீதியான நடவடிக்கை இருக்கிற போது, ஒரு மாவட்ட அளவு மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அது ஐபிஎஸ் அளவில் இருக்கக்கூடிய ஒரு அருண்குமார் ஐபிஎஸ் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரோடு நேருக்கு நேரம் இவ்வளவு பெரிய பொய்ய முழு மனசோட சொல்ல முடியுது? அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் சப்போர்ட், அரசியல் ஆதரவு இருக்கு என்கிற நம்பிக்கையில தான் அவர் இவ்வளவு துணிச்சலோடு, ரொம்ப சாத்திய நம்பிக்கையோடு நம்மளை எப்படியாவது ஸ்டாலின் காப்பாத்துவார், நம்மளை எப்படியாவது உதயநிதி காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த காய நகர்த்துறார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அடிச்சு உடச்சு நொறுக்குவார் என்பது இதுக்கு முன்னாடி வரலாறு. யாரெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதை வச்சு இதை வச்சு எதெல்லாம் காய் நகர்த்தினாங்களோ அதெல்லாம் அடிச்சு நொடக்குனவரு இந்த வருண்குமாரன் சல்லி அடிச்சு நொறுக்குவார். அதனால அவர் தெளிவா சொல்றார், உன் எதுக்கே நான் வந்து நிக்கிறேன், அந்த தொழிலாளர் கூட்டு வாயா, எவன் பாக்குறேன், உன் எதுக்கு நீ ஒரு ஆடியோ திருட, இது வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு ஆடியோ திருடன் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ தாட்டை துறைமுருகன் செல்போன்ல இருந்து திருடப்பட்ட அந்த ஆடியோக்கள் எல்லாம் இப்ப வெளியே வந்துகிட்டே இருக்குது. சமீபமாக ஆடியோக்கள் வந்து நாம் தமிழரை என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வந்ததுல சவுக்கு சங்கர் சொன்ன பதிலையும் நீங்க இதே நினைச்சு பாருங்க, அண்ணன் சீமான் அவர்களே ஆடியோ திருடா அப்படின்னு சொல்லி வருண்குமார் சொல்றாருன்னா, இப்படி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாம் கைது செய்யப்படும் போது அவங்க செல்போனை கலாண்டு வச்சுக்கிட்டு திருப்பி தராம வழக்குல இருந்து விடுதலை ஆகிறாங்க. அவங்க செல்போனை தூக்கி வைக்கிற, அந்த செல்போன்ல இருந்து எதுக்கு அந்த ஆடியோக்களை உருவுற? இது அரசு அதிகாரியோட வேலையா, இல்ல என்ன காவல்துறையோட வேலையா, இல்ல என்ன துறைமுருகன் என்ன உன்ட கொலை கேஸ்ல வந்து மாட்டிட்டாரா, இல்ல பாலியல் பிரச்சனை வந்து மாட்டிட்டாரா? அவர் போன ஆய்வு செய்யறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? அவ என்ன அர்த்தம்? திட்டமிட்டு நாம் தமிழரை அழிக்க வேண்டும் என்பதற்கு அந்த இடத்துல நாம் தமிழரோட பிள்ளைகளோட அந்த கைபேசிகளை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சில ஆடியோக்களை மாப்பிங் பண்ணி அதை சின்னதா வெட்டி ட்ரிம் பண்ணி அதை சின்னதை வெளியிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்பட்டுரும். நாம் தமிழர்ல என்ன நடக்குது, ஐயோ எப்படி சிக்கலாயிருமோ அப்படிங்கிற சின்ன குழப்பம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப சமீபத்தில் கூட அண்ணனோட அந்த சிறைப்படுத்தல நீங்க பாருங்க, சீமானவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா ஒரு 500 பேர் 1000 பேர் கூடுவாங்க அப்படின்னு நினைக்கிற போது தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வெளியே கட்சியில இருந்து வெளியே போயிடும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரும் 50 பேர் 100 பேர் வெளியே போனது பிறகு சீமானவர்களுக்கு எப்படி இவ்வளவு பேர் கூட்டுனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஊடகங்கள்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா 2 பேர் வெளியே போறான், 50 பேர் வெளியேறினர், 100 பேர் வெளியேற செய்தி போட்டாங்கல்ல. இன்னைக்கு தலைவர்கள் சீமான் தலைமையில 1000 பேர் கூட்டிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? அதனாலே ராத்திரில இருந்து அனுமதி இல்லைன்னு ஒரு புரட்சியை கிளப்பி விட்டு, அதிகாலையில் இரவு கைது பண்ண போற முக்கியமானவங்கள ஒரு பொருளையை கிளப்பி விட்டு, காலையில 6:30 மணிக்கே வள்ளுவர் கூட்டத்துல காவல்துறை கொண்டு குமிச்சு, காவலர்கள் பேருந்து கொண்டு குமிச்சு வர 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 அந்த பிள்ளைகளை கைது செய்யற வேலையை, ஒரு அச்சமூட்டுகிற வேலையை பார்த்து ஒரு பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்படுறதுக்கு நீதி கிடைக்க கூடாது என்பதற்கு திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஒண்ணு இல்லைங்க. அவர் ஸ்டாலினோட படத்தை பார்த்து ஒரு பாட்டி வீடியோ காணொலி பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டியை கைது பண்றதுக்கு இந்த காவல்துறை எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா? அந்த காணொலி வெளியிட்ட பையனை கைது பண்ணிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அதை விட என்ன ஒரு பாட்டி வீடியோ நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த பாலியல் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துற என்ன நாடு குறைஞ்சிட போது? ஒரு எதிர்கட்சி தன்னோட அரசியலை சொல்லுது என்ன குறைஞ்சிட போது? அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு, இந்த திமுக அரசு தொடர்ச்சியா
நாம் தமிழரோட அரசியலை எதிர்கொள்ள முடியல. அதான் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு தாண்டா ஒரு உண்மையான ஆண்மையை பாக்குற, இவ்வளவு நாள் எதிரி சொல்லி ஒரு பூச்சாட்டி பையெல்லாம் பாத்துட்ட, இப்பதான் ஒரு நேர்மையான பாக்குறேன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு நாம் தமிழர் அரசியலை இன்னைக்கு தான் திமுக வரலாற்றிலேயே ஒரு ஆண்மையுள்ள அரசியலை, ஒரு நேர்மையான அரசியலை அண்ணன் சீமான் வடிவத்தில் நாம் தமிழர் வடிவத்தில் பாக்குறாங்க. அப்ப நேர் கொண்டு நாம் தமிழரே அண்ணன் சீமான் அவர்களை ஒடுக்குவதற்கோ அந்த மட்டுப்படுத்துவதற்கோ வழி இல்லாம, வேற வழியே இல்லாம இன்றைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் கையில் எடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், அதே வருண்குமார் மூஞ்சிலே கரியை பூசி அவரை பின்னால் இருக்கிற திமுக மூஞ்சிலே கரியை கண்டிப்பாக நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களும் பூசுவாங்க. நாம வருண்குமார் ஐபிஎஸ் அந்த பத்திரிகையாளர்கள் பார்த்தோன்னா என்ன பொங்குனாலும் சரி, அவருக்கான பதில் மிரட்டல் அடியா அண்ணன் இருந்து வந்துகிட்டே இருக்கும். கூடிய விரைவில் நீதிமன்றத்திலேயே வருண்குமார் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல் உருவாகும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.